இன்னைக்கு நிறைய பொன் பொருள் ஆபரணம் சேர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாராவது தங்கம் வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா? எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை தங்கமாக சேர்க்கணும் அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தங்கம் சேர்றதுக்கு அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்பதற்கு சில வழிபாடுகள் உண்டு. நான் அதை உங்களுக்கு வேற பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் சொர்ண கௌரி விரதம். இந்த விரதத்தை செய்கிற போது, இந்த பூஜையை செய்கிற போது சொர்ணம்னா தங்கம், தங்கம் சேரும், ஆபரணம் சேரும் என்பது நம்பிக்கை. அந்த பூஜையை பற்றி தான், அந்த விரதத்தை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக கௌரி விரதம் அப்படின்றது பல வகைகள் இருக்குது. அதில் 2 கௌரி விரதம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று கேத்தார கௌரி விரதம், இன்னொன்று இந்த சொர்ண கௌரி விரதம். சொர்ணம்னா என்ன? தங்கம். இந்த சொர்ண கௌரி விரதம் எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா, தங்கம் சேருவதற்கு, ஆபரணம் சேருவதற்கு, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு. ரொம்ப முக்கியமாக சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும், அதனால குலதெய்வ வழிபாடே செய்யாமல் இருப்பாங்க. அந்த தோஷம் நீங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு, எல்லா வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் ஆவணி மாதம் திருதியை அன்றைக்கு வரக்கூடிய சொர்ண கௌரி பூஜையை நாம் செய்ய வேண்டும். எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மண்ணால் ஆன ஒரு சின்ன அம்மன் சிலை. இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை களிமண்ணில் வைப்போம் இல்லையா? அதே மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட அம்மன் சிலை கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. அல்லது கலசத்தில் தேங்காய் வச்சு அம்மன் முகம் வைப்போம் இல்லையா? வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம எப்படி கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் பண்ணுவோம், அதே மாதிரி தாயாரை ஆவாகனம் பண்ணுற மாதிரி கலசம் வச்சு அதில் நாம் அம்பாளினுடைய முகம் வச்சு நாம் தயார் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா, வீட்டில் அம்பாள் படம் இருக்கும் இல்லையா? சிவனும் பார்வதியுமாக இருக்கக்கூடிய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு 2 தீபம், நல்ல நெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் என்னென்ன பாடல்கள் தெரியுமோ, முக்கியமாக லலிதா நவரத்ன மாலை, அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு பதிவில் சொல்கிறேன். லலிதா நவரத்ன மாலை சொல்லுங்கள், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள், அல்லது ஸ்ரீ மாத்ரே நமக, எங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா ஸ்ரீ மாத்ரே நமக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ மாத்ரே நமக, இப்படி சொல்லி அர்ச்சனை பண்ணி நிவேதனம் வைக்கணும். சக்கரை பொங்கல் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ, பழங்கள், பால் பாயாசம், இப்படி நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டில் முக்கியமாக 16 முடிச்சுகள் கொண்ட ஒரு நோன்பு கயிறு வைக்கணும். இந்த நோன்பு கயிறை நம்ம பூஜையெல்லாம் முடித்த பிறகு தீப தூபம் காட்டி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம்லாம் நம்ம பண்ணி முடித்த பிறகு 16 முடிச்சுகள் கொண்ட அந்த நோன்பு கயிறை கையில் கட்டிக்கங்க. இந்த பூஜையை நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து செய்வது சிறப்பு. இப்போ கிழக்கு பார்த்து நீங்கள் அந்த கலசம் வச்சிருக்கிறீங்க, அம்பாளை ஆவாகனம் பண்ணியிருக்கிறீங்கன்னா வடக்கு பார்த்து அமர்ந்து பூஜை செய்வது சிறப்பு. சில பேர் மாவிளக்கு இருக்கு இல்லையா? அந்த மாவிளக்கு 16 மாவிளக்கு போட்டு அதில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ அது பண்ணுங்க. எல்லாம் முடித்த பிறகு ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் 2 நெய் தீபம் வச்சு அதில் தீபாராதனை அம்பாளுக்கு எடுக்கணும். இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லுங்கள். சொர்ண கௌரி விரதம் என்பது ஆபரண சேர்க்கைக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. உங்கள் பிரார்த்தனை எல்லாம் சொல்லி பூஜையை நிறைவு செய்த பிறகு அந்த அம்பாளை வடக்கு பக்கமாக கொஞ்சம் நவுத்தி வச்சுருங்க. அடுத்த நாள் புனர்பூஜை செய்யணும். இதே மாதிரி தீப தூபம் காட்டி நம்ம பூஜையை நிறைவு பண்ணணும். அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி வந்துடும் இல்லையா? நீங்கள் அம்மன் சிலை, மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகர் ஆற்றுல கொண்டு போய் கரைப்போம் இல்லையா? அப்போ இதையும் சேர்த்து கரைச்சிடலாம். அல்லது நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா, கலசத்தில் உள்ள அரிசி இருந்தால் அதை நம்ம வீட்டில் அரிசி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அல்லது தீர்த்தம் வச்சு நீங்கள் கலசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளில் கொண்டு போய் நீங்கள் ஊற்றிடலாம். சரியா? இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள்.
நான் சொன்ன முறைப்படி நீங்கள் பண்ணுங்க. அம்பாளுக்கு என்ன பேருன்னா அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பேர். அவ்வியாஜ கருணாமூர்த்தி, நாம் கேட்கிற வரங்களை எல்லாம் கருணையோடு கொடுக்கக்கூடியவள். இந்த சொர்ண கௌரி விரதத்துக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக பொன் நிறம் கொண்ட ஒரு லிங்கம், அதிலிருந்து பொன்னிறம் கொண்டவராக சிவபெருமானம். ஏன்னா அவர் பேரே என்ன, பொன்னார் மேனியன்னு பண்ணார். பொன்னார் மேனியன் தானே அவர், பொன்னார் மேனியனாகவும். அதே போல அம்பாள் பொன்னிறத்தை உடையவளாகும். அம்பாளுக்கு பேரே என்ன, ஹைமவதி. அதை தான் நம்ம ஹேமாவதி, பெண்களுக்கு ஹேமா அப்படின்னு பேர் வைப்பாங்க இல்லையா, ஹைமவதி, பொன் நிறத்தை உடையவள். அப்படி பொன் நிறத்தை உடையவர்களாக சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி, பார்வதி பல அவதாரங்களை எடுத்தாள். கௌரி என்பது பார்வதி தேவியினுடைய ஒரு வடிவம். அப்படி அவள் பொன் நிறத்தவளாக அவதாரம் செய்தபோது கடல் அரசனும் நாகலோக வாசிகளும் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவள் பாதாள லோகத்தில் இருந்து அவர்கள் கேட்கிற பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாள். ஒரு மீன் மீது காட்சி கொடுத்தாலாம். நீங்க போய் எங்கேயாவது சொர்ண கௌரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் மேலே தான் நீங்கள் அந்த அம்பாளை பார்க்க முடியும். மீன் மேலே 4 கைகளை உடையவளாக. ஏன்னா அம்பாளுக்கு என்ன பேரு, சதுர்பாகு சமன்விதா, 4 கரங்களை உடையவள். அந்த 4 கரங்கள்ல என்னென்ன இருக்குன்னா, ஒரு கையில தாமரைப்பூ, இன்னொரு கையில நீலோற்ப மலர், இன்னொரு கையில அமுத கலசம், இன்னொரு கையில பணப்பேழை, பணம் இருக்கக்கூடிய பணப்பெட்டி. சில பேருக்கு செல்வம் இருக்கும், ஆனா உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால அமுத கலசத்தையும் ஏந்தி, பணப்பேழையும் ஏந்தி, தாமரை நீலோற்ப மலர்களையும் ஏந்தி மீன் மீது அமர்ந்து சொர்ண கௌரியாக அவள் காட்சி கொடுக்கிறாள். அவளை ஆவணி மாதம் திருதியை அன்றைக்கு வழிபாடு செய்கிற போது நமக்கு நிச்சயமாக தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. முக்கியமாக நீங்கள் விரதம் இருக்கணும்னா காலையிலேருந்து உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் பூஜையை நிறைவு பண்ணும்போது நீங்கள் சாப்பிடலாம். அல்லது விரதம்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த நாளில் அம்பிகையை கௌரியாக, சொர்ண கௌரியாக ஆவாகனம் செய்து வழிபாடு செய்கிற போது நம்முடைய வீட்டில் ஆபரணங்கள் சேரும் என்பது நம்பிக்கை. யாருக்கெல்லாம் தேவையோ இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.